வணக்கம் நம்பளே, இது நம்ம ஒரு புதிய மாடலில் எலக்ட்ரிக்கில் பேசஞ்சர் ஆட்டோ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தவங்களுக்கு ஆஸ்ட்ரோவிலே பார்த்தவங்களுக்கு ஆஸ்ட்ரோ மோட்டார்ஸில் பார்த்தவங்களுக்கு நோவான்றது ஒரு எலக்ட்ரிக் செக்மெண்ட் ஒரு பேசஞ்சர் ஆட்டோ. சரி, இவங்க பார்த்தவங்களுக்கு இது ஒரு பேஸ் பார்த்தவங்களுக்கு பூனேவை பேஸ் பண்ண ஒரு எலக்ட்ரிக் கம்பெனி ஆட்டோ தான் இது. சரி, இந்த ஆட்டோ பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இந்த ஆட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த ஆட்டோ எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்சு போகும், எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஆட்டோவோட டிசைன் பார்க்கும்போது பார்த்தவங்களே நம்ம பார்க்க பியாஜோட அதே சேம் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்ட் குவாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பில்ட் குவாலிட்டி இதில் இருக்குது. நீங்கள் வண்டியோட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்க்கும்போது பார்த்தவங்களுக்கு ஒரு லார்ஜான மிரர், அதே போல் உங்களுக்கு அந்த சைட் மிரர் எல்லாமே பார்த்தவங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தவங்களுக்கு ஹெட்லாம்ப் செக்ஷன் பார்த்தவங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ஹெட்லாம்ப் செக்ஷன் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் சென்டரில் பேட்சிங்கில் என்ன பார்த்தவங்களுக்கு ஆஸ்ட்ரோவோட அதோட கம்பெனியோட லோகோ உங்கள் ஃப்ரண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு இருக்காங்க. ஃப்ரண்டாராக பார்த்தவங்களுக்கு ஒரு லார்ஜ் அவங்களுக்கு ஃபைபரில் தான் கொண்டு இருக்காங்க. டயர் செக்மெண்ட் அதே போல் வண்டியில் கொண்டு இருக்க சஸ்பென்ஷன் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் இதில் கொண்டு இருக்காங்க. அது ஹெவியாக கொண்டு இருக்காங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இந்த பேசஞ்சர் ஆட்டோவில் அப்படி என்ன அப்படிங்கிறதா இந்த பேசஞ்சர் ஆட்டோ ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா இதில் 150 கிலோமீட்டர் உங்களுக்கு ரியல் டைம் மைலேஜ் கொண்டு வர மாதிரி கொண்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நம்ம ட்ராவல் பண்ணணும்னா 150 கிலோமீட்டர், அதாவது ரியல் மைலேஜ். அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஆட்டோவுடைய ஸ்பீட் என்ன பார்த்தவங்களே இவங்க கம்பெனி சைட் கொண்டு வரது உங்களுக்கு 55 கிலோமீட்டர் உங்களுக்கு ஸ்பீட் போகிற மாதிரி இதில் கொண்டு இருக்காங்க. சரி, இதில் கொண்டு இருக்க பேட்டரி என்ன பார்த்தவங்களே எல்எஃப்பி பேட்டரி இதில் கொண்டு இருக்காங்க. இதில் பேட்டரியோட வோல்ட் பார்த்தவங்களுக்கு 10.3 கிலோவாட் பேட்டரி பேக் இதில் கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த உங்களுக்கு வண்டியோட உள்ளே நம்ம பார்க்கும்போதே இந்த ஆஸ்ட்ரோவோட நோவா எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோட உள்ளே உட்காரும் போது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்த்த உடனே உங்களுக்கு இப்போது இதில் ஆட்டோவோட கீ இல்லை, அதனால் பார்த்தவங்களுக்கு இந்த ஃபுல்லாக உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்க முடியல. பட் ஆனால் இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு நார்மல் எல்லா எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோவில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் தான் இதில் கொண்டு இருக்காங்க. பேட்டரி லெவல் இண்டிகேட்டர், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தவங்களுக்கு அந்த நம்ம ரைடிங் மோடுக்கான ரெகுலேட்டர் கீ கொண்டு இருக்காங்க. அதாவது டிரைவிங் மோட், நியூட்ரல், ரிவர்ஸ், அதே போல் பார்த்தவங்களுக்கு அந்த பூஸ்ட் மோட் இதில் கொண்டு இருக்காங்க. பூஸ்ட் மோடில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு 50லேருந்து 55 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும் கொண்டு இருக்காங்க. அது உங்களுக்கு அசாலைட்கான கீ இருக்குது, ஹெட்லைட் ஆன் ஆஃப் பண்ண கண்ட்ரோல் கீ இருக்குது, வைப்பருக்கான கீ கொண்டு இருக்காங்க. மற்றபடி பார்த்தவங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு லாக் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஃப்ரண்ட்டில் இது மட்டும் இல்லாமல் இருக்குது. இது ரைடர் பொசிஷன், அதாவது டிரைவருக்கான சீட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த பேக் ரெஸ்ட்டும் பார்த்தவங்களுக்கு நல்லா கொண்டு இருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் பிரெத்தாக கொண்டு தான் இன்னும் சூப்பராக சொல்லலாம். இந்த பின்னாடி பார்க்கும்போதாங்க இந்த ஸ்கூல் சவாரி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஷீட் அடிச்சுட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஷீட்டிங் பொசிஷன் பார்த்தவங்களுக்கு 3+1 செக்மெண்ட் இருந்தாலும், அதாவது 5+1 செக்மெண்ட் இருந்தாலும் இந்த ஆட்டோ நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்மளை ஃப்ரீயாக ஏறி உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது. கம்பெனி கொண்டு இருக்க ஷீட்டு பார்த்தவங்களுக்கு ஒரு லெதர் ஷீட் தான். நம்ம ஆட்டோ டிரைவர்ஸ் வாங்கின பேர் அவங்களுக்கு சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. டயரும் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடான டயர் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதில் என்ன டயர் செக்மெண்ட் இதில் கொண்டு இருக்காங்க பார்த்தவங்களுக்கு இதில் 4.50 10 இன்ச்சஸ்க்கான டயர் இதில் கொண்டு இருக்காங்க. அதாவது 4.50x10 கொண்டு இருக்காங்க. பட் இதை பார்த்தவங்களுக்கு இந்த டயர் செக்மெண்ட் எல்லாமே காமனாக இப்போ பேசஞ்சர் ஆட்டோவில் இருக்கிற டயர் செக்மெண்ட் தான் இதில் கொண்டு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோ செக்மெண்ட் பார்க்கும்போது பார்த்தவங்களுக்கு அபோவ் பார்த்தவங்களுக்கு ஒரு 4 lakh 4.5 lakhs இந்த செக்மெண்ட்டில் ஆட்டோ வரும். பட் தான் அந்த பூனே பேஸ் பண்ண கம்பெனி இந்த ஆஸ்ட்ரோ பார்த்தவங்களுக்கு 3,15,000 இந்த 3,15,000 எக்ஸ்ட்ரா ப்ரைஸாக கொண்டு இருக்காங்க. இந்த ஆட்டோவை பார்த்தவங்களுக்கு இன்னும் கூடி சீக்கிரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இவங்க டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தவங்களுக்கு நார்த் சைடில், அதாவது பெங்களூர், பூனே, மகாராஷ்டிரா அந்த பக்கம் தான் இவங்க டெலிவரி ஸ்டார்டிங்னு கொண்டு இருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சென்னை, கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோ மோட்டார்ஸோட நோவா எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோ கண்டிப்பாக வரும். பட் அதுக்கான ப்ராசஸ் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் அவங்க போயிட்டுருக்கு. இன்னும் 1 month இல்லை 2 months அவங்களுக்கு இப்போ அவங்க டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோவில் கொண்டு இருக்க பேட்டரி எங்கே இருக்குன்னா இந்த பொசிஷனில் தான் உங்களுக்கு பேட்டரி கொண்டு இருக்காங்க. இதை நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா இந்த ஷீட் நம்ம
ஃபோல்ட் பண்ண பிறகு தான் இந்த பேட்டரி நம்ம செக் பண்ணி நம்ம எடுக்க முடியும். அதுக்கு பார்த்தவங்களுக்கு மோட்டாரு, அந்த ரியர் போர்ஷன் கொண்டு வந்து டெய்லர் செக்மெண்ட் எல்லாமே பார்த்தவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த சேம் டிசைன் பேட்டர் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. சரி, மோட்டார்லாம் எப்படின்னு பார்த்தவங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான மோட்டார் இதில் இருக்குது. அதே போல் பார்த்தவங்களுக்கு அந்த மோட்டார் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி. இந்த ரியர் போர்ஷன் வீல் அதுக்கு எல்லாமே பார்த்தவங்களுக்கு 2 பக்கமும் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி இதில் கொண்டு வந்துருக்காங்க. பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே கொண்டு வந்துருக்காங்க. அதே போல் இதில் கொண்டு வந்துருக்க சஸ்பென்ஷன் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். சஸ்பென்ஷன் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் இதில் இருக்குது, ஹெவியாக கொண்டு வந்துருக்காங்க. அதனால் பார்த்தவங்களுக்கு இந்த ஆட்டோ நம்ம ஈஸியாக நம்ம ட்ராவல், அதாவது லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது காய்கறியோ இல்லை வேறு எதனா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு ஓப்பன் டைப்பில் கொண்டு வந்துருக்காங்க. நம்ம ஓப்பன் டைப்பில் இருக்கும்போது பார்த்தவங்களுக்கு நம்மளோட ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது தான் இதில் கொண்டு வந்துருக்காங்க. இதில் கொண்டு வந்து கிரேடபிலிட்டி என்ன பார்த்தவங்களுக்கு 12 டிகிரிக்கான கிரேடபிலிட்டி கொண்டு வந்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஃப்ளைஓவரில் ஏறுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 12 டிகிரிக்கான கிரேடபிலிட்டி கொண்டு வந்துருக்காங்க. இதை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கு. ஏன்னா 12 டிகிரி பார்த்தவங்களுக்கு ஒரு நார்மல் தான். இதுலேயே உங்களுக்கு 16 இல்லை 20 டிகிரி கொண்டு வந்தால் நம்ம ஃப்ளைஓவரில் லோடிங்கில் இருக்கும்போது நம்ம சாலிடாக நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் 12 டிகிரி மட்டும் தான் இப்போ கொண்டு வந்துருக்காங்க. இதில் ரியர் பொசிஷனில் தான் பார்த்தவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஆட்டோட எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோட பேட்டரி இதில் கொண்டு வந்துருக்காங்க. 10.3 கிலோவாட்ஸ்க்கான பேட்டரி பேக். அது ரியர் பொசிஷன் இருந்தெல்லாம் உங்களுக்கு டோரில் கொண்டு வந்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் உங்களுக்கு பேட்டரி பேக்கும் இருக்குது. இதில் கொண்டு வந்து மோட்டார் பார்த்தவங்களுக்கு பீக் பவர் எல்லாமே பார்த்தவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஆட்டோட பீக் பவர் என்ன பார்த்தவங்களுக்கு 8 கிலோவாட்ஸ்க்கான பீக் பவர் கொண்டு வந்துருக்காங்க. டார்க் என்ன பார்த்தவங்களுக்கு 55 Nm டார்க் கொண்டு வந்துருக்காங்க. சரி, இந்த ஆஸ்ட்ரோ மோட்டார்ஸோட நோவா எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோ, இந்த ஆட்டோவோட ப்ரைஸ்லாம் என்னன்னு பார்த்தவங்களுக்கு இது 3,15,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக கொண்டு வந்துருக்காங்க. இதுக்கு காம்படிட்டிவாக இருக்கிற எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோவோட இந்த ஆட்டோவோட ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். பட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு நல்லாவே கொண்டு வந்துருக்காங்க. பட் மைலேஜ் உங்களுக்கு 150 பதிலாக உங்களுக்கு 200 மைலேஜ் கொண்டு வந்தால் இந்த ஆஸ்ட்ரோவோட நோவா எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோ நம்ம தமிழ்நாடு ஆன் ரோட்ஸில் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த ஆட்டோவோட பில் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த ஆட்டோ நம்ம ட்ரைவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு எக்ஸ்போவில் இருக்கோம். எக்ஸ்போவில் தான் இந்த ஆட்டோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால் இந்த ஆட்டோ நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இப்போ ரொம்ப கம்மி தான். அப்போ அதாவது இதே ஒருத்தவங்க டெக்ஸ்டான், அது அதாவது கோயம்புத்தூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனிக்கிட்ட தான் இப்போ இந்த ஆட்டோ வந்து நம்ம தமிழ்நாடு டீலர்ஷிப் கொண்டு வந்துருக்காங்க. பட் இதோட மேனுஃபேக்சர் எல்லாமே பார்த்தவங்களுக்கு பூனே பேஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனி தான் இது. இது வரைக்கும் நம்ம ஆஸ்ட்ரோ மோட்டார்ஸோட நோவா எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோ கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.